ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நம்ம கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க, ஒல்லியா இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு சூடு பிடிச்சவன் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி குண்டா இருக்கிறவங்க கல்லங்கவோட இல்லாதவன், அதனாலதான் குண்டா இருக்கா அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்பவே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து ஒரு லைட்டாக உண்மைதான். ஏன்னா நம்ம எப்பயுமே நெகட்டிவாகவே திங்க் பண்ணிட்டு பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுக்கிட்டு, அவன் அப்படி பண்ணுறான், இவன் எப்படி இருக்கான், அவன் எப்படி பழி வாங்கலாம், என்ன செய்யலாம், இப்போ பார்த்தாலும் ஐயோ நம்மளோட அவன் பெரிய ஆளாக இருக்கான் அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டே இருக்கிறவங்க, அந்த மாதிரி அதாவது சூது பிடிச்சவங்க அந்த மாதிரி யோசிச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும்னா, அவங்களோட தைராய்டு ஹார்மோன் வந்துட்டு மற்ற எல்லாரையும் விட அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குமா. அதாவது நார்மல் பர்சனை விட கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குமா. அப்படி அதிகமாக இருக்கனால அவங்க எப்பயுமே ஒல்லியாக தான் இருப்பாங்களாம். பட் இன்னொரு குரூப் எப்படி இருப்பாங்கன்னா, அதாவது வெளுத்ததெல்லாம் பால், உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா வைங்க, எப்பயுமே திங்க் பாசிட்டிவ், எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி தாட்ஸ், அதாவது எப்பயுமே மனசை வெயிட்லெஸ்ஸாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து தைராய்டு ஹார்மோன் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக செக்ரெட் ஆகுமா. அதனால அவங்க வந்து லைட்டாக குண்டாக இருப்பாங்க. ஸோ குண்டாக இருக்கவங்க யாரும் கவலைப்படாதீங்க, நீங்களாம் வந்துட்டு நல்ல உள்ளம் படைச்சவங்க, ஓகேவா.